என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா என்னில் மகிழ்ந்தே இன்று வா. இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்து தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் முதல் வாரத்திலே பயணிக்கிறோம். பல்லாண்டு காலமாக காத்திருந்த இஸ்ராயேல் மக்களின் கனவு நனவாக தாவீதின் தளிராக இயேசு இம்மண்ணில் உதயமானார். காத்திருத்தல் என்பது கனவு கண்டு கொண்டிருப்பது அல்ல, நம்பிக்கையோடு தமது கடமைகளை விழிப்போடு நிறைவேற்றி கொண்டிருப்பதாகும். மரத்தின் ஆணிவேர் உறுதியாக இருந்தால் அந்த மரம் பல ஆண்டுகள் நிலைத்திருக்கும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடும் விழிப்போடும் காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு மனுமகனோடு இறையரசில் சேர தகுதி பெறுவோம். நாளும் நேரமும் நமக்கு தெரியாது, ஆனால் நம்பிக்கையோடு இருப்போர் வரவேற்கும் தகுதியை பெறுவார்கள், மனுமகனை தரிசிப்பார்கள். ஒரு முனிவன் தனது சீடனிடம், கடவுளின் ஞானம் உன்னிலே மாற்றத்தை தருகிறதா என்றார். சீடர், நான் கடவுளைப் போல் மாறவில்லை என்றார். முனிவர், நீ ஒரு புனிதனாக மாறியிருக்கிறாயா என்று கேட்டார். சீடன், இல்லை, நம்பிக்கை உள்ளவனாக மாற முயற்சித்து கொண்டிருக்கிறேன் என்றான். முனிவர், பின் எதற்கிருக்கிறாய் இங்கு? சீடன் சொன்னான், நான் விழிப்புடன் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றான். விழிப்பு என்பது விழிகளை திறந்து வைத்திருப்பது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். இன்றைய சூழலில் மனிதன் தன் சுய சிந்தனையை இழந்து தீமையை கூட நன்மையானது என்று நினைக்கிறான். அவனின் ஆன்மீக வாழ்வும் தேக்க நிலையாகவே உள்ளது. பாவம் பற்றிய பயமும் மனச்சாட்சியை பற்றிய அக்கறையும் இருப்பதில்லை. இப்படிப்பட்ட சூழலில் வாழும் மனிதனை விழிப்போடு வாழ இன்றைய நாளும் வழிபாடும் நம்மை அழைக்கின்றது. கிறிஸ்து எங்கோ இருக்கிறார் என்று எண்ணி அவரது வருகைக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக நமக்குள்ளே, நம்மோடு, நம்மில் ஒருவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இதை ஆழமாக எங்களுடைய உள்ளத்திலே இருத்தியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்தரலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும், எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தரலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். நேசம் என்னில் தந்திடுவாய், உன் பாசம் என்னில் பொழிந்திடுவாய். நேசம் என்னில் தந்திடுவாய், உன் பாசம் என்னில் பொழிந்திடுவாய். உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடவா. உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடவா. பெண்ணிலே ஒரு சொந்தம் படைத்திட, மண்ணிலே புது வாழ்வு மலர்ந்திட நிறைவாக என்னில் எழுவாய்.
வா